ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரெய்லர்ஸ் பார்ட் 3. என்னடா பிரெய்லர்ஸ் பார்ட் 3 கேட்பீங்க? அதாவது நம்ம பார்ட் 1 நம்ம போட்டிருப்போம். பிரெய்லர்ஸை திருட்டு வந்து அது சொந்தமாக வாங்கி அப்புறம் 3 ஃப்ளோர் கட்டணும் சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். இன்றைக்கி அதை வந்து ஒரு ஃப்ளோர் ரெஸ்ட்டாக கட்டியிருப்போம். ஆனால் இன்னும் ஒரு ஃப்ளோர் கட்டுறதுக்கு அது நிறைய காசு தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, பிரெய்லர்ஸும் நிறைய தேவைப்படுது. அந்த 2 பிரெய்லர்ஸ் எடுக்கணும். அந்த 2 பிரெய்லர்ஸ் எடுத்தால் பார்த்தா நமக்கு வந்து இன்னொரு ஹவுஸ் ஓப்பன் ஆகும். ஹவுஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் ஆகுது. ஏன்னா அதுக்கு லேட் ஆகும். வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஃபைனலி எப்படியும் மானிட்டர் லேப்டாப் வாங்கியாச்சு. இதை நேற்றே போட்டுட்டேன். ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். மானிட்டரு லேப்டாப் வாங்கிட்டேன். இன்னும் அதில் வந்து கேம்ஸும் விளையாடி பார்க்கல. கேம் சிக்கன் கன் போட்டு விளையாடி பார்த்தேன். அது ரொம்ப பெரிய பெரிய கேம்ஸாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா சூடாகும் இதுக்கு. அது 4 கேம்ஸ் வச்சுக்கலாம். மொத்தம் 4-5 கேம்ஸ் வச்சுக்கலாம். இல்லை ஒரு அட்லீஸ்ட் 6 கேம்ஸு 7 கேம்ஸாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக. அதனால் வந்து அவ்வளோ பெரிய கேம்ஸாக வைக்க முடியாது. அது வந்து லேப்டாப்பில் வந்து வேறு ஏதாவது கேம் ட்ரை பண்ண சொல்லுங்கள். உங்கள் தெரிஞ்ச கேம் எதாவது சொல்லுங்கள் லேப்டாப்லேயே. இல்லை வேறு எதாவது சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா லேப்டாப்பும் இருக்குது, மானிட்டரும் இருக்குது. அதனால் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் சொன்னாலும் அதை பார்ப்பேன். நீங்கள் தான் கேமை சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்தாச்சு. இது ஏற்கனவே நம்ம சில இது திருட்டு வந்தோம், சில இது வாங்கிட்டோம். கஷ்டப்பட்டு எப்படியோ அவ்வளோ காசு சேர்த்தாச்சு. 100 மில்லியன் எப்படியோ சேர்க்கணுங்க. இது பாருங்கள், ஏகப்பட்ட காசு இருக்குது நம்மகிட்ட. 100 மில்லியன் எக்ஸ்ட்ராவே கிடச்சிரும் போலுங்க. அதோட இவருங்க நிறைய பிரெய்லர்ஸ் இருக்குது. மொத்தம் ஒருத்தனை கூட நிறைய பிரெய்லர்ஸ் வச்சுக்க மாட்டான் போலையே. ஓகே, இங்கே எல்லா காசும் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த 2 பிரெய்லர்ஸ் தேவைப்படுது. இந்த ஒன்று தான் நான் திருடாக போனேன். ஆனால் என்ன பண்ணிக்கிட்டீங்களா, அவங்க வெளியே போயிட்டாங்க. அதனால திருட முடியல. அப்படியே வெளியே போயிட்டதுனால திருட முடியல. அப்புறம் விட்டாச்சு அதுன்னு. அதுதான் கேட்டிருந்தீங்க. ஆனால் திருடலாம் போகும்போது தான் திடீர்னு பட்ட வெளியே போயிட்டான். சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுவும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த கேரக்டர் வேறு லெவலுக்கு சத்தியமாக எதிர்கூட பார்க்க முடியாது. அப்படி என்னடா அது இருக்கும்னு கேட்டிங்களா? இப்போ காட்டுற பாருங்கள், இருங்க வருதுங்க. இங்கே ஒரு துணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பின்னாடி பாருங்கள், அதாவது சூப்பர் மேன் மாதிரி போட்டுருவான். இது அப்படி கிளிக் பண்ணால் வைங்க, மறைஞ்சிருவான். எங்கே இருக்குமே தெரியாது. போய் திருடலாம், அப்படி ஆட்டையை போட்டுடலாம். இப்போ போயிட்டு சந்துக்குள்ளே போயிட்டு ஆட்டையை போட்டுடலாம். இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நல்ல வேலை நம்மகிட்ட இந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் எம்டியாக இருந்தது. அப்புறம் நம்மளோட பிரெயினாக திருடுவாங்க. போன வாட்டி இப்படி தான் திருநாங்கன்னா தெரில, நாசமாக போனாங்க. எல்லாத்தையும் திருட்டாங்க போன வாட்டி. ஆனால் இருந்தாலும் வாங்கி வச்சாச்சு அதுக்கு இதுக்காக. சரி, ஓகே, மேலே போய் பார்ப்போம். மேலே வந்து ஒரு 2 பிரெய்லர்ஸ் 3 பிரெய்லர்ஸ், ஆமாம் 3 பிரெய்லர்ஸ் வச்சுருக்கிறேன். 100 மில்லியனுங்க. ஓ ஓ ஓ ஓ 100 மில்லியனுங்க. எவ்வளோ ஐயோ, எங்கெல்லாம் போவேன், யார்கிட்ட சொல்லுவேன், எங்கே சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லுவேன். எவ்வளோ 100 மில்லியனுங்க. 100 மில்லியன்னா எவ்வளோ ஐயோ, மனுச்சு கூட பார்க்கலாம். ஆனால் ரியலில் கிடச்சா வேறு லெவலில் உயலை எங்கேயே நான் பறந்துடுவேன். ரியலாக கிடச்சான் உயலை. வேறு எங்கேயோ பில்டிங்கில் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் என் பில்டிங்கு. 100 மில்லியன்னா கிடச்சா இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணுவேன். அதுக்கு ரொம்ப பணம் திரும்ப ஆடக்கூடாது. பணம் வந்து கொஞ்சம் வச்சுக்கணும். அதுக்காக பணம் வந்து நிறையா இருக்குல்ல, இவ்வளோ பணம் இருக்குல்ல, தூக்கி போட்டு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுள் பார்த்தாலும் ஏய் நீயும் பணம் குயி போறியா அவனை இன்னைக்கு பாரா பிச்சை எடுக்க வைக்கிற சொல்லிட்டு ஏதாவது பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நஞ்சு கூட பண்ணுவேன்னா, அந்த மாதிரி நஞ்சு கடவுள் பண்ண கூட நான் பார்க்கல. அது என்னன்னா, காசாக இருந்தாலும் மதிப்பு கொடுக்கணும். காசு மதிப்பு கொடுக்காம அப்படியே கூட்டி போடுறதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி, ஓகே, நம்ம வந்து காசுன்னா எடுத்துகிட்டு வந்தோம். காசு எடுத்தாச்சு. இப்போ மேலே விட்டு இங்கே ஒரு வேலை இருக்குங்க. 110 மில்லியனுங்க. எப்போ ஓ ஓ ஓ வேறு லெவலில். எனக்கு என்ன தெரில, இவ்வளோ காசு கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே பாருங்க, இங்கேயும் ஒன்று இருக்குது. லாக் போட்டுச்சா? ஐயோ, லாக் போட்டுச்சு. அடப்பா, செத்துட்டேன். இங்கே பேஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சா? இல்லை பேஸ் ஓப்பன் ஆகலை. இருக்குது. சரி, ஓகே, நம்ம எந்த காசு கலெக்ட் பண்ணி போனால் காசு பட்டே கலெக்ட் பண்ணுறோம். ஒரு பிரெயின்லாஸ் மட்டும் வாங்கலை. ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக காமிக்குது. நம்ம வந்து 15,000 10,000 இருக்கிற எல்லாம் விற்றுட்டு வெறும் 1 லட்சம் 2 லட்சம் இருக்கிற மட்டும் வச்சுருவோம். இதுதான் ரொம்ப கம்மி. இந்த 10 ரூபாய்க்கு வாங்கணும், 10,000 வாங்கினா ஒரு 5,000 ரூபாய்க்கு நான் விற்க முடியுமா? வாங்குறேன். ஓகே, விற்றுருவோம்.
இத்தாச்சு இங்கிருந்து எல்லாம் 30,000 இருக்குது. இதான் வேஸ்ட்டு. 1 மில்லியனு 2 லட்சம் இல்லை 1000 மில்லியன் கூட இருந்தால் கூட வச்சுருவேன்டா. ஆனால் இவ்வளோ கம்மியாக இருந்தால் எப்படா இது அதை சேர்க்கறதுக்கு ஒரு 10,000 வரைக்கு 9,000 ஆயிருங்க. அதுதான் அதை விற்றுட்டேன் எல்லாத்தையும். ஓகே இது 2 லட்சம், இது 1K. இது யாரும் நான் வாங்கினேன், இதை வாங்கவே இல்லை. ஆனால் இது வந்திருக்கு. சரி ஓகே, எல்லா காசு கலெக்ட் பண்ணி பண்ணேன். காசு கலெக்ட் பண்ணியாச்சு. 30 மில்லியனுங்க. எப்பா 3 மில்லியன் வேறு லெவலு. இங்கே வருங்க, இது பூம் பூம் சீனி அவன் சொல்கிற மாதிரிலாம் உனக்கு. இது பூம் பூம் சீனி இல்லை, இதுதான் பூமுக்கு சீனி அவன் சொல்கிற மாதிரிக்கும். ஓகே எல்லா காசு தாச்சு. 129 மில்லியன்ஸ். மில்லியன் நம்மகிட்ட இருக்குது. ஐயாவில் எங்கேயோ போயிடலாம். ஓகே இதை கொடுத்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகிறாங்க, கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான். அதான் எனக்கு தெரில, இதை மறைச்சதுன்னா ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று. இங்கே பாருங்க ஒரு 3 லட்ச ரூபா. வாவ் இன்னைக்குன்னு பார்த்து நல்லா தான் வருது கேரக்டரு. நீ வெறும் இங்கே பாருங்க ஆட்டை போட வருதுங்க, ஓடிடு. ஏன் அதுவும் மறையுதுங்க, அதுவும் யூஸ் அதட்டு இருக்கா? அடாடாடா நம்மகிட்ட பட்டா இருக்குதுச்சு, ஆனால் அதட்டு இருக்கு போல். இங்கே பாருங்க சுற்றி வந்ததுக்கு தெரில, ஏதோ தப்புன்னு இதாகிடுச்சு. இன்னும் தெரில. சரி ஓகே இப்போ நம்ம வந்து வாங்கிடும் எல்லா என்ன சத்தம் என்னாச்சு? சரி வெளியே போய் பார்ப்போம். அதாவது அடிச்சு கீச்சிட்டு போகிறாங்க. எவனா இருக்கானா? இருங்க எனக்கு பயமாக வர வைக்கலாம். பிரெயினில் சாட்டை போட்டாலும் அவ்வளோதான், வேஸ்ட் ஆகிறேன். கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு எல்லாம் வரும். ஓகே ஐயோ லாக் ஓப்பன் ஆயிடுச்சா? லாக் போடுவோம். லாக் போட்டாச்சு. எவனுக்குள்ளே மாட்டியிருக்கானா பார்ப்போம். அவன் பொழந்துருவேன்டான். எனக்குள்ளே எவனும் இல்லை, எவனா மாட்டின்னா அப்படி குள்ளே வச்சு கும்பிருப்பேன். இங்கே பாருங்க 2 லட்சம் ரூபாய்க்கு ஒன்று போகுது. இதுதான் எனக்கு வேணும். எலி மாதிரி இருக்கு. எலி சொல்கிறாரு இருக்கு. வேற இருக்கா பார்ப்போம். இவங்க மேலே வந்து ஏதோ வச்சுருக்குங்க. மேலே பாருங்க ஏதோ சூப்பராக ஒன்று வச்சுருக்கு. மேலே போய் பார்ப்போமா, சூப்பராக அருமையாக ஒன்று வச்சுருக்கு. இவங்க ஒரு 200 மில்லியனா, 200 மில்லியனா? இதுதான்டா எனக்கு வேணும். ஆனால் அந்த அக்கா வந்து பார்த்துருக்கும்ல, சவுண்டு கேட்டிருக்கோம். பேம் 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 சவுண்டு போட்டுருக்கோம். இவங்க முன்னாடி வந்து அடிச்சிச்சுங்க. அடாடா முன்னாடி வந்து அடிக்கிற இருடு. இன்னைக்கு பாரு நீ பொழக்கிற. முன்னாடி வந்து அடிக்கிறீங்க, முன்னாடி வந்து அடிக்கிறீங்களா? நான் எவ்வளோ பெரிய ஆள். ஓகே குள்ளே போயிடுச்சுங்க. நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, வெளியே போயிடுச்சு அது. பாவம் ஆளையும் வச்சுருக்கு கொஞ்சம் தான்டா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க சொல்லிட்டு மைண்ட் ஓடிச்சு. இதையும் மைண்ட் ஓடிச்சு. ஒழுங்கா இருங்கடா, அப்படின்னா ஆட்டை போட்டிருக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் யாரும் இருக்கிறவன்னு தெரியல, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. சரி ஓகே காசு தான் கலெக்ட் பண்ணியாச்சு. இது வேறு அங்கேயும் போயிடுவோண்டு. சரி ஓகே இங்கே ஏதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்ச ரூபாய்க்கு எதாவது வருதா பார்ப்போம். இங்கே ஒன்றும் அவ்வளோனா வரல, பெருசாக ஒன்றும் வரல. இங்கே பாருங்க இங்கே ஒருத்தன் இருக்கான். ஓஹோ எவ்வளோ காசு இது? அடப்பாவே அவனும் வெளியே போயிட்டாங்க. ஏன் ஒருத்தர் கூட காணும், எல்லாம் எல்லாரும் காணுங்க. எவனும் இல்லை அந்த ஒரு கேமில். அடப்பா இங்கே பாருங்க யாருக்கிட்ட ஓடி அடிச்சு பார்த்துருவேன். ஓகே இங்கே பாருங்க எவ்வளோ மில்லியனு. 6 மில்லியனு. ஐயோ இன்னொரு 10 மில்லியனு. அப்பா 1 மில்லியனு. 10 மில்லியன் ஒன்று இருக்குது. அது எப்படியா ஆட்டை போட்டுருணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டை போட்டுருணும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படியா ஆட்டை போட்டுருணும். இங்கே வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ செகண்ட் இருக்குது? 90 செகண்ட். மறைடா தம்பி, அதை எப்படியா அந்த இது எடுத்துடணும். அதான் என் கொரியுது. ஓகே முடிய போது 0. ஓகே 10 போய் எடுத்துட்டு வந்தோம் அந்த பிரெயின் ஹவுஸை. ஏன் ஆளக்கானா? அடாப்பாவி வெளியே போயிட்டாங்க கரெக்டாக. டே நாசம் பண்ண ஏன்டாடி பண்ணுறீங்க? ஒன்று இருங்கடா. அப்போ ஏன்டா வண்டு வெளியே போகிறீங்க? திருப்பி வண்டு வெளியே போனீங்க. அதான்டா விருப்பாயிருந்தா. டேய் ஐயோ முடியலடா சாமியை. சரி ஓகே இங்கே வேறெல்லாம் இருக்கா? இங்கே பாருங்க இங்கே ஒன்று வேடிக்கை பார்த்துருக்கேன். வேடிக்கை பார்த்துருக்குல்ல ஓடு. ஓகே என்னது ஏதாவது பிரெயினில் திருட்டாங்களா? என்ன ஆச்சு தெரியல, ஏதாவது ஆயிடுச்சு. ஏதோ சவுண்டு கேட்டுது, பெம்பம் சவுண்டு கேட்குது. ஆனால் ஒன்றும் இல்லையே, என்ன ஆச்சு தெரில. ஏன் ஒருத்தர் கூட விளாட மாட்டாங்க? எவனா விளாடுங்கடா. போருக்கு செம்மையான பிரெயின்லெஸ் வச்சு ஒருத்தர் வந்திருக்கான். எவ்வளோ மில்லியனு? 200 மில்லியனு, 17 மில்லியனு. டேய் ஏன்னா இவ்வளோ கோர்ஸ் வச்சுருக்கீங்க. எப்போ ஒரு லோல்டா? டேய் ஐயோ ஷோய் இன்னலே
காஸ்ட்லியான வச்சுருக்காங்களா? ஐயோ ஐயோ அது இப்படியா எடுத்துடணும், நம்மளும் எடுக்கணும். ஓ ஓ ஐயோ எஃபா வேற லெவலில் இருக்குங்க அது. நான் லாக் போட்டுருவேன்டா. லாக் போட்டாச்சு. அது எப்படியோ எடுத்தே ஆகிறோம். அடச்சாய் லாக் போட்டுச்சு. ஐயோ அது எப்படியோ எடுத்து ஆகணும்ல. அது எப்படியோ எடுத்துடும். ஐயோ எவ்வளோ செகண்ட் இருக்கு? இன்னும் 170 செகண்டா? ஐயா இவ்வளோ செகண்டா நான் எங்கடா போவேன்? செத்து தான் போகணும். என்ன பண்ணுறது? ஓகே இங்கே எவ்வளோ செகண்டு? எதுவும் வரும் 15 செகண்டாங்க. அது எப்படியோ எடுத்துடணும். எவ்வளோ மில்லியனு? அடப்பாவே அந்த கடைக்காரனே வெளியே போயிட்டான். நாசமாக பண்ணுவேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒத்தரா இருக்குடா. அப்படின்னா ஆட்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ தொல்லை தாக முடியலப்பா. சரி ஓகே. நம்ம வந்து வேறு தான் இருக்கோம். இன்னும் லாக் எப்போ ஓப்பன் ஆகும்? இருங்க மேலே பாருங்க வேறு லெவலில் வச்சுருக்குங்க. எப்போ இது பணக்காரதாக இருக்கும்படியா? நம்மளோட பணக்காராக இருக்கும் போல. இருங்க அந்த சைடாக போய் பார்க்கணும். 30 மில்லியனா? இதை மட்டும் எடுத்துட்டோம். நமக்கு வெயிலாசே வேணாம். ஐயோ இது எப்படியோ எடுக்கணும். நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு பக்கவான்னு பிளான் பண்ணோம். அதுக்கு மூல வெப்பன்ஸ் வாங்கணும். ஏன்னா வெப்பன் வாங்கி அதை பிரெயின் வாஷ் பண்ணணும். ஓகே நம்ம இங்கே போய்ட்டு ஷாப்பு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஷாப்பு இங்கே ஏதாவது கிடச்சி தான் வாங்கிட வேண்டாம். ஆனால் இங்கே வந்து இதுவும் அன்லாக்கே ஆகலை, எதுவும் ஓப்பன் ஆகலை, எதுவும் வாங்க முடியாதுல்ல. ட்ராப் அடிச்சிருக்கு. ட்ராப் எவ்வளோ மெசேஜ் பண்ணுறா? இருங்கடா எவனோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், யாருன்னே தெரில. ஓகே போக வேண்டாம். லாக் ஓப்பன் ஆக போடுறது. லாக்க போடுறா. டே என்னடா லாக்க போடுறா? ஐயோ ஓகே மறைஞ்சி போய்ட்டு எப்படியும் எடுத்துருந்தோம். இவருங்க எவ்வளோ செகண்ட் இருக்குது? 11 செகண்ட் இருக்குது. இருங்க ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்ப்போம். இங்கே எவ்வளோ செகண்ட் இருக்குது? 30 செகண்ட் இருக்குது. ஐயோ அடித்து கூச்சி போட்டுச்சுங்க அது. ஓகே அந்த எப்படியா எடுத்துருங்க. நம்மளோட பிரெயிலாஸ்குள்ளே போகுது. ஓகே நான் அது இருக்கா இந்த மாதிரி தான். ஓகே தெரில. ஓகே நான் இந்த பிரெயிலாஸ் வீடியோ ஆட்டை போட்டிருந்தோம். 50 செகண்ட் இருக்கு இன்னும். அடப்பாவிலா. சரி ஓகே நமக்கு என்ன சளி வேறு அப்பப்போ தான் இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம இங்கே பாருங்க 4 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கோம். ஆனால் எவ்வளோ செகண்டு லாக்கு தெரியல. எவ்வளோ செகண்டுன்னு கண்ணுக்கே தெரியாத மாதிரி வச்சுருக்கீங்க. லாக்கு தான் செகண்டு. ஓகே இங்கேயும் வந்து நல்லா பெரிய பெரிய பிரெயின் வாஷும் வச்சுருக்கோங்க. சரி ஓகே காய்ஸ் அது ஆட்டை போட்டிருக்கேன்னா வெறியாக இருக்கேன். எப்படியோ ஆட்டை போட்டுருணுங்க. ஐயோ அது எப்படியோ ஆட்டை போட்டுருணுங்க. எப்படி ஆட்டை போட்டுருந்தா தெரியல. பார்ப்போம். கடவுளே எப்படியா அடப்பா என்னடா ஷூட் பண்ணுது? ஆஹா நம்மளை இருக்குது நோட் பண்ணிடுங்க. அதை பாருங்கள் ஷூட் பண்ணுதுங்க. ஆஹா கன் வச்சுருக்காங்க சேஃபுக்கு. எவ்வளோ ஆட்டை போடுறோன்னு சொல்லிட்டு சேஃபுக்கு கன் வச்சுருக்காங்க. அதனால் வெளியே தூக்கி போடுது. ஆஹா என்ன பண்ணுறது? 200 மில்லியனு 200 மில்லியனா? எங்கடா இவ்வளோ காசு ஓப்பனாயிடுச்சு. எடுத்துட்டு போகணும். 100 மில்லியனு எடுத்துட்டு வந்தாச்சுக்கோ. ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ இப்போதாங்க நல்ல ஒரே லாஸ் கிடச்சிருக்கு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோனை உடக்கிறேன் என்ன பண்ணுறதே தெரியலையா? என்னோட இவ்வளோ ஒரே கிடச்சிருக்கேன். அடிச்சிரும்னு நினச்சேன். நானும் கூட பயன்ட்டேன் அடிச்சிரும்னு நினச்சேன். ஆனால் அடிக்காமல் வந்துச்சு. அது எங்கேயோ போய் வேலை செஞ்சுட்டு போல. எங்கேயோ போய் பிரெயிலாஸ் வாங்கலாம்னு பார்க்கும்போது நம்ம 10 செகண்டுக்குள்ளே போயிட்டு எடுத்துட்டு வச்சு. பரவாயில்ல எதையோ எடுத்துட்டு வந்தாச்சுல. 300 மில்லியனு. இப்போ தாங்க 200 மில்லியன் தான். அதுக்குள்ளே 300. இது வேறு லெவலாக இருக்கும் முடியே. 100 மில்லியனுங்க இது. கனவுல கூட நினச்சி பார்க்கல நம்ம எடுத்துகிட்டு போக முடியும்னு. இப்போ பாருங்க இன்னொருத்த ஆட்டை போடுற ட்ரை பண்ணுறான். ஆனால் எவனும் ஆட்டை போட முடியாது. ஏன்னா வந்து செகண்ட்ஸ் நிறையா இருக்குது. நான் ஆட்டை போட முடியாது அவனும். ஓகே நம்ம வந்து லாக் பண்ணோம். அது வேறு இருக்குது. எல்லாம் 3ன்னு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நடுவில் ட்ராப் வைக்கணும்னு நினைக்கிறேன். நடுவில் எவ்வளோ வருவான் கண்டிப்பாக. நடுவில் வழியாக வருவாங்க. நடுவில் மாட்டி அப்படியே சாகுவீங்க ட்ராப்பில். ஓகே அங்கே யாரும் இல்லை, இங்கே யாரும் இல்லை, எல்லாம் யாருமே இல்லைங்க. நம்ம 3 பேர் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே 100 மில்லியனா? 400 மில்லியன் வந்துடல. 440 மில்லியன். ஐயோ ஏன்னா லஞ்சு கூட பார்க்கலங்க. வேறு லெவலில் இருக்கே அது. சரி ஓகே மேலே போய் இது மேலே வச்சுருந்தாங்க. ஏன்னா மேலே இருந்து சேஃபு.
மேலே திரும்ப மாட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே தான் வருவேன். கீழே தான் நான் பெரிய பெரிய பிரெயின்லெஸ் எடுத்துருக்குறோம். அதனால் கீழே வருவேன். கீழே வந்து திரும்ப பார்ப்பீங்க. ஏங்க லாக் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஐயோ லாக்கை போடுறா. ஓகே ஓகே நான் இங்கே வச்சுருவேன்டா. ஏன்னா மேலே வச்சுருக்கேன். அவசியக்கிட்ட வந்து மேலே எடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு கூடுறவன்டா டக்குன்னு வந்து கீழே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. அதனால நான் காஸ்ட்லியான பிரெயின்லெஸ்ஸை மேலே வச்சுருந்தேன். ஓகே இங்கே போடுங்க. எடுத்து தான் போகலாம். நான் பாவம் மாட்டிக்கிட்டேன். வெளியே ஓப்பன் பண்ணி விடுங்க. ஒரு சிங்கத்தை விட அடிச்சு வச்சுருக்கீங்க. நல்லா இருக்காடா இது சொல்லிட்டு ஆமாம் அழுதுட்டுருக்கான். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஆட்டி விட்டுருவோம்டா. ஐயோ இடையா எடுத்துருணுங்க. ஓகே நம்ம மறைய சிம்பிளாக வச்சுருக்கோம். ஓகே இந்த பாருங்க ஏற்கனவே ஒரு பிரெயிலர்ஸு அவனை ஆட்டை போட்டான் போல். இங்கே காண பாருங்கள் ஒரு பிரெயிலர்ஸு. ஓகே இது 30 மில்லியன் இது எப்படியா எடுத்துணுங்க. வேறு எதாவது காஸ்ட்லியாக ரொம்ப காஸ்ட்லியான வச்சுருக்கா பார்ப்போம். இங்கே வெறும் இது 40 மில்லியன் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். மொக்கையாக வச்சுருக்கேன். இவரெல்லாம் பார்த்தா 1 கோடியாக வச்சுருக்க பார்த்தா அது கூட வச்சுருக்கா போல். எனக்கு தெரிஞ்சு இந்த காசு கட்டிட்டு எதாவது வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறது தான். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரெயிலர்ஸ் கிடைக்கிற ஒரு சான்சஸ் இருக்குல்ல. ஏதோ காசு கட்டி வாங்கியிருக்கு. ஏதோ உண்மையான காசு கட்டி நம்ம வேணும்னு சொல்லி காசு கட்டி ஏதோ வாங்கியிருக்கா தான் தெரியும். ஓகே இங்கே இன்னும் பிரெயிலர்ஸை காணோம். மேலே வச்சுட்டல. சரி நான் கூட பயந்துட்டேன் ஒரு செகண்டில். மேலே போயிட்டு காசு கலெக்ட் பண்ணி போனோம். 200 மில்லியனா வேறு லெவலில் 500 மில்லியன் கிடச்சிது. இருங்க 70 மில்லியனா. நான் என்ன சொல்ல இவ்வளோ மில்லியன் கிடச்சா நீ எங்கேயா போயிடும்ல. இந்த கடை இன்னும் ஓப்பன் ஆகிருக்குங்க. ஆட்டையை போட்டுக்கலாமா. ட்ராலாலே 17 மில்லியனுக்கு 50 மில்லியன் இருக்குது. இது எடுத்துகிட்டு வேண்டாம். ஏன்னா இதான் ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று. ஆடாடாடா லாக்கு போட்டுருச்சா. ஐயா மேடம் என்னை விட்டுருக்கு மேடம். நானே கஷ்டம். ஏன்னா நம்ம லாக் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஏன்னா பார்த்துருக்கு சீக்கிரண்ணா. எவனா ஆட்டையை போட்டாலும் பார்க்கலாம். மாவனே எவனா ஆட்டையை போட்டிருந்தீங்க. அப்போ நீ தான் என் வீரு. ஐயோயோ நீ பட்டு போயிண்டா. இந்த ஃபோனை எடுத்து கூக்கி போட்டு உடச்சிருப்பேன். ஏன்னா இதுதாங்க ஒன்று போட்டால் அந்த காஸ்ட்லியாக வச்சுருக்கோம். எவனோ ஆட்டையை போட்டேன் சத்தியமாக என்னால் தாங்க முடியாது. அவ்வளோ ஃபோனை எடுத்து கூக்கி போட்டு வச்சுருவேன். ஏழை நீ கஷ்டப்பட்டு ஐயோ கஷ்டப்பட்டு 3 நாள் 2 நாள் கஷ்டப்பட்டு ஏதோ வாங்கியிருக்கேன். அதை போய் இப்படி இதாச்சா. இருங்க சவுண்டு அதிகமாக இருக்குது. அதனால் சவுண்ட் ஃபுல்லாக இருக்கே குறைச்சி போண்டா. சரி ஓகே காசு நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். இந்த காசு கலெக்ட் பண்ணியாச்சு. எதுவும் கலெக்ட் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள் எவனோ வராங்களா. இங்கே எவனும் வர மாதிரியே தெரியல. எவனோ இங்கே பாருங்கள் அந்த பேஸ்காரை காணோம். ஓடிச்சா பேஸு. இல்லை அந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது. அப்புறம் எப்படி அந்த காணும் பிரெயின்லெஸ்ஸாக. அப்டேட் பண்ணிடுச்சு போல். ஓகே இங்கேயோ பாருங்க இங்கே ஒரு பிரெயின்லெஸ் இருக்குது. இதுவும் ஆட்டையை போட்டுருவேன்டா. ஃபஸ்ட்டு மூலம் நமக்கு செகண்டில் எவ்வளோ லாக் இருக்குது பார்ப்போம். செகண்டு 30 செகண்டாங்க இருக்குது. 30 செகண்டாக இருக்குது. அவனோட எவ்வளோ செகண்டு 50 செகண்டா. அது எப்படியா எடுத்துருங்க. எவ்வளோ மில்லியன் வச்சுருக்கா பார்ப்போம். 40 நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கான். ரொம்ப காஸ்ட்லியான வைக்கல. சரி ஓகே லாக் போட்டுருவோண்டா. இருக்கும் 15 செகண்டாக இருக்குது. கேர்ள்ஸ் மேலே எவனோ ஆட்டை போட ட்ரை பண்ணுறாங்க. எவனோ மேலே பாருங்கள் அது வச்சுருக்கா. யாரை நீ என்னோட இது வச்சுருக்கியா. 30 செகண்ட் அவங்க போருக்கு. இங்கே இந்த பிரெயிலர்ஸ் ஆட்டை போட்டு ட்ரை பண்ணுறீங்க. இந்த பிரெயிலர்ஸ் இந்த ஒன்று போட்டால் காஸ்ட்லி வச்சுருக்கோம். அதுவும் ஆட்டை போட்டு ட்ரை பண்ணுறீங்க. என்னடா இப்படி தான் பண்ணிட்டீங்க. அடிச்சு கூக்கி போடுதுங்க. இங்கே பாருங்க திருட்டு பயில இருக்கீங்க. அட நாசமாக பொண்ணு என்னோட ஆட்டையை போட்டு ட்ரை பண்ணுறீங்க. இன்னும் 60 செகண்டாக இருக்குது. அடப்பாவே நான் வெளியே போயிடுறேன்டா. ஆளை விடுங்கடா. இருங்க ஃபஸ்ட்டு ஏதாவது திருட்டு போகணும். எப்படியாவது திருட்டாவது போகணும். இவனோட பேசுனே நாசமாக போனேன். என்னோட இது நீ திருடா. நீ எவ்வளோ ராஸ்கல் திருட்டு வயல இறான். அவனு ராஸ்கல் திருட்டு வயல இறா. எங்கடா வர்ற பயந்தாவளி ராஸ்கல் திருட்டு வயல். நான் வெளியே போயிடுறேன்டா. இன்னி மட்டும் என்ன பண்ணுறீங்க நான் பார்த்துறேன். கைஸ் நம்ம திருப்பி வெளியே போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்ம முடியல. எனக்கு ஆட்டையை போட்டு ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் என்னடா அதுக்குள்ளேயே ஆட்டையை போட்டு ட்ரை பண்ணுறாங்க. 100 மில்லியன் வச்சுருக்கா எல்லாம். 100 மில்லியன் எங்கே எங்கடா போச்சு. கஷ்டப்பட்டு வச்சுருந்தாடா. எவ்வளோ எடுத்துகிட்டு போச்சு. கஷ்டப்பட்டு வச்சுருந்தாடா. எவ்வளோ எடுத்துகிட்டு போனது நல்லாவே இருக்க மாட்டான்டா. ஆனால் அது கஷ்டப்பட்டு வச்சுருந்தாடா. எவ்வளோ எடுத்துகிட்டு போனது. ஆனால் பாவியாடே கஷ்டப்பட்டு வச்சுருந்தாங்க. எடுத்துகிட்டு போட்டாங்கடே. கஷ்டப்பட்டு வச்சுருந்தாடா. எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம். நல்லா வரைக்கும் மாட்டான்டா.
அட பாயில ஃபோனை உடைக்கிறதா சொல்லிட்டேன்ல, ஃபோனை உடைக்கக்கூடாது. காஸ்ட்லியான ஃபோனை உடச்சனா வாங்க அவன் எங்கள் அப்பா அம்மா வரான். ஐயோல ஃபோனை எடுத்துருவாங்க. ஐயோ அட பாயிலாடே யாடா அப்படி பண்ணுறீங்க? ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் தான் பாயிலா எடுத்துகிட்டு ஃபோனை போட்டு இல்லை எவனும் இது பண்ணியிருக்கான். அவன் நாசம் விடவே கூடாது. எவன் இது பண்ண பார்ப்போம், லிஸ்ட்டில் எவனா இருக்கான்னு பார்ப்போம். இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்றோம். சரி ஓகே, இவன்ட்ட வந்து ஒன்றும் இல்லை. இவன் கிடையாதுங்க, வேறு எவனோ எடுத்துருக்கான். நாசமாக போனால் அவன் நல்லாவும் இருக்கான்னு தெரில. இவங்க இவன்கிட்ட இருக்கா பார்ப்போம். இவன்கிட்ட தான் எதாவது இருக்கா பார்ப்போம். நம்மளோட இதை இவன் திரும்பி இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இவனா திரும்பி போனாலும் டவுட்டாக இருக்குது. அந்த ஃபோன் மாதிரி இருக்குங்க, அது திருட்டான எவன் திருடான்னு தெரில. இங்கேயும் எவனும் வச்சுக்கல, அங்கே இருக்குமோ? எவன்டா திருநது ஒழுங்காக சொல்லிடுங்க. நானாக கண்டுபிடிச்சானா கம்ப்ளீட் டிஸ்கவுண்ட் கொடுத்து இன்னும் நோவு பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாம் நூறு கேரக்டராக தான் வச்சுருக்காங்க. இவனா கண்டிப்பாக திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆஹா நீங்கள் நாசமாக போங்க. டேய் என்னடா சோத்துறீங்களே, வேற திரும்பிடாடா கேட்டுற போகிறேன்டா. டேய் நானும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். நான் இல்லைனா பட்டு எதாவது திட்டிடுவேன். நீங்கள் கஷ்டப்பட்டு திரும்புங்க. அது எவ்வளோ 100 மில்லியனுங்க, அதுக்கு மேலே இருந்தது. அது எவ்வளோ எடுத்துகிட்டு போனால் நல்லா இருப்பீங்களா? சரி ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது. நீங்கள் எங்கள் கூட விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா கேம் நான் ரோப்ளாக்ஸ் ஐடி தரேன். இதான் என்னோடய ஐடி. என் கூட ப்ளே பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேங்க. என்கிட்ட போய் ஃபாலோ பண்ணிங்க. நான் உங்கள் கூட ப்ளே பண்ணலாம். நீங்கள் வந்து நான் கேம் ஆடிப்போ நீங்கள் வந்து என் ஐடியை கிளிக் பண்ணால் கேம் ஒரு சிம்பிள் காமிக்கும். அதை கொடுத்தீங்க, நம்ம 2 பேரும் விளாட்லாம். அந்த மாதிரி விளாடிக்கலாம். நீங்கள் வந்து என் கூட விளாடுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விளாடிக்கலாம். எனக்கு கொடுத்துக்கிறேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் கூட நான் விளாட வரேன். இல்லை நீங்களும் என் கூட விளாடுவாங்க. சரி ஓகே, இப்போ வந்து எவனா ஆட்டை போட்டிருக்கான். நான் இன்னொரு பிரியான்ஸு இது இருக்குது 8 லட்ச ரூபா தான் இருக்குது. இன்னும் நம்மகிட்ட 1 கோடி ரூபா இருக்குங்க. 1 கோடி ரூபா இல்லை, மில்லியன் கணக்கில் வேலை இருக்குது. எப்போ இது ஒரு பெரிய பிரைனஸ் வாங்கலாம்ல. என்ன வாங்கலாம்? என்ன பண்ணுறான் இவன்? என்ன பண்ணுறான்? டேய் ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லைங்க காய்ஸ். எதாவது மில்லியன் கணக்கில் வச்சுருக்கான் பார்த்துட்டு இருக்கேன். எதுவும் மில்லியன் கணக்கெல்லாம் வைக்கல. நாசமாக போனேன், மில்லியன் கணக்கில் எதுவும் வைக்கல. சரி ஓகே, இந்த ஷாப் ஏதாவதுக்குள்ளே இருக்கா பார்ப்போம். ட்ராப் இருக்குது, இது ஒன்று வாங்கிட வேண்டாம். அப்புறம் வந்து ஜம்பின்னு எதுவும் இருக்கும்ல, அது எங்கே மறைவம் இது இன்னும் 3 லட்ச ரூபா போட்டிருக்குறா. யாரும் ஆட்டை போடுறான். டே நாசமாக போனேன், நல்லா இருப்பேடா. ஆட்டையாரா போடுற திருட்டு பையில, ஆட்டையார் போடுற ராஸ்கல் நாய ஐயாள் யார்கிட்ட ஆட்டை போடுறேன்? ராஸ்கல் ஐயாள் சாடா ஏன் பெரிய கை வச்சிருக்காடா. ஆயோ இன்னும் அடி அடிக்கிறான். நீயே செத்துடுறல, நான் அடித்து சாப்பிடுச்சிடும். ஒழுங்காக யூஸ் பண்ணாயிரு, இல்லைன்னா வேணாம் தம்பி. ஒரு அளவு கூட என்ன சாப்பிடா, செத்து போடா. ஒரு யூஸ் பண்ண ஆகிட்டோடா. ஏதாவது ஆட்டை போடுறது தான் மெயினாக இருக்கான். ஆட்டை போடாதா டே ராஸ்கல். டே இருடா மாவனே, உன்னோட நான் ஆட்டை போடுறேன்டா மாவனே. எவ்வளோ செகண்ட் இருக்குது? இன்னும் 20 செகண்டா மாவனே. இப்பஉள்ளே கடந்து சாப்பிடா மாவனே. இருடா மாவனே, 60 செகண்ட் இருக்குது. அவன் கொஞ்சம் செகண்டாக இருக்குது. ஆட்டையை போட்டு வச்சிடலாம். ஐயால மாவனே, சாப்பிடா குள்ளே கடந்து சாப்பிடா. ரீஸ்பான் ஆகி போக மாட்டேறா பார்த்தீங்களா? தைரியம் போடுங்க. அப்படியே நான் ரிப்பேண்டாக இருப்பேன். என்னடா பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்கிறான். இருங்க, அவன் செகண்ட் எவ்வளோ இருக்கேன்? இன்னும் கொஞ்சம் செகண்ட் தாங்க. அவனோட இடமா இல்லை? அவனோட இடங்க. அப்போ அவனோட இடம் இது கிடையாதா? அடப்பாவி ஐயால, என்னடா அது? அவனோட பிரெயின்லாஸ் நினச்சிட்டுனேன் இத்தனை நாள். இருங்க, இப்போ லாக் ஓப்பன் ஆயிரும் நினைக்கிறேன் கண்டிப்பாக. இருங்க, என்ன லாக் அதுக்குள்ளே லாக் போட்டாங்க. அதுக்குள்ளே சரி ஓகே. டேய் என்னடா நீ ஆட்டை போட்டு ட்ரை பண்ணுற? ஆட்டை போட்டுட்டு தம்பி, ஆட்டை போடாத டைசினா, ஆட்டை போடாத சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பாரு ஆட்டை போட்டுருந்தேன். ஓடி தொலாடா. டே ஏடாடி பண்ணுற? டே இருக்குதா ஒரே பிளேஸ் இருந்தால் இருங்க. என்னோட ஆண் கொடுத்து வச்சுப்போம். கரெக்டாக வெளியே போயிட போகிறான். அப்படியே வெளியே தள்ளிடுவேன்டா. இன்னும் ஆண் கொடுத்து வச்சுங்க, வெளியே போக மாட்டான். டே வெளியே போடா. போய் தெரிய மாட்டான் போ. ஓகே, லாக் போடுறான் அவனே. லாக் போட்டு இதுவும் ஆஃப் பண்ணிடுவேன்டா. எவனும் ஆட்கள் வர முடியாது. மொய்யாளி கும்பிட்டா பாவண்டா. டே என்னடா இப்படி அடிக்கிறதுக்கு சொல்லிட்டு பாவம் 2 பக்கம் அடி வாங்கிட்டுருக்க. அங்கேயே போய் அடி வாங்கிட்டுருக்க. மானம் சொல்லணும் இல்லையாடா? நானே எப்பயாவது தான் அடி வாங்குவேன். இவன் எப்போ போட்டான்? இல்லைங்க, நான் அடி வாங்காமல் இருக்க மாட்டேன்.
அடி வாங்க. ஆனால் ரீஸ்பான் ஆகிருவேன் உடனே. ரீஸ்பான் ஆகி அங்கே போயிடுவேன். ஆனால் இவங்க ரீஸ்பான் ஆகாமல் இது தாண்டா நான் திருவேன் என்னதான் பண்ணுவேன் சொல்கிற மாதிரி இருந்தான். நானும் வந்து திருட்டேன். ஓகே டான்ஸுடா உய்யால டான்ஸ் ஆடியா டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு டான்ஸு வேறு லெவலில் டான்ஸு உய்யால சாவு. ஓ ஓகே ஏங்க காசு வாங்கி அவங்க திருப்பி இருக்காங்க. மௌனி என்னடா போய் உய்யால ஓடு உய்யால நாசம் பண்ண என்ன அங்கே திருப்பி இருக்கா உய்யால பாடே அட பாதியில் அவள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐயோ இவங்க டான்ஸ் ஆடி இருக்கா. ஆனால் டான்ஸோட இது கொடுத்து விட்டேன் பாம் டான்ஸு இது கொடுத்து விட்டா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் பிரெயின்லெஸ்ஸாக. ஓகே ஃபைனலி வீடியோ இதோட முடிச்சிருக்கோம். என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கலாம். ஆமாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்போ போட்டால் ஆட்டை போட்டுதான் இருக்கீங்க. எதுதான் ஆட்டை போடுறாங்க. நம்ம ஆட்டை போடும்போது தான் அவங்க விருப்பாக்க கேட்பீங்க. அது வந்து இல்லை சரி விட்ருங்க. வந்து இதோட வீடியோ வச்சுக்கலாம். அடுத்த பார்ட் 2 எபிசோடு 3 பார்ட் 4 வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இல்லை நானே உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். நான் வண்டியாக மானிட்டரும் வாங்கியாச்சு. அந்த மானிட்டரோட ஏதாவது கேம் விளாட்லாமா கமெண்ட்டில் கேளுங்க. அன்பாக்ஸ் வீடியோ காட்டலாம். ஆனால் வாங்கினது வட்ட காட்டினேன். சரி ஓகே கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மாதத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஃபேஸ் கட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஃபேஸ் கட்டி வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சா மக்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ் எதாவது சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்து லேப்டாப்பில் மானிட்டரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்கிட்ட லேப்டாப் இருக்குது மானிட்டரும் இருக்குது. நீங்கள் ஏதாவது பிசி கேம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா வந்து பெரிய கேம்ஸ் ரொம்ப பெரிய கேம்ஸாக விளாட முடியாது. வெறும் மானிட்டர் லேப்டாப்பும் இருக்குது. கனெக்ட் பண்ணி விளாட்லாம் வேணாம். அதெல்லாம் கேம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.